அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனம் அல்-பக்கரால 83வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينَ وَقُولُوا لِلنَّاسِ حُسْنًا وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ ثُمَّ تَوَلَّوْا إِلَّا قَلِيلًا مِنْكُمْ وَأَنْتُمْ مُعْرِضُونَ. இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் இஸ்ராயேல் மக்களிடத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உங்கள் பெற்றோருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். மனிதர்களிடமும் அழகானதை பேசுங்கள். மேலும் தொழுகையை கடைபிடியுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம். ஆனால் உங்களில் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள். இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் இஸ்ரவேலர்களுக்கு தான் இட்ட கட்டளைகளையும் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களிடம் தான் உறுதிமொழி வாங்கியதையும் அல்லாஹ் இங்கு நினைவூட்டுகிறான். அதை பற்றி அவங்க நன்கு அறிந்திருந்தும் அதை நினைவில் வைத்திருந்தும் அலட்சியம் செய்தனர் அப்படிங்கிறதையும் திட்டமிட்டு புறக்கணித்தனர் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான். இறைவன் இட்ட கட்டளை இதுதான். தன்னை மட்டுமே இஸ்ரவேலர்கள் வழிபட வேண்டும், தனக்கு எதையும் இணையாக்கக்கூடாது. இந்த கட்டளை அனைத்தும் படைப்புகளுக்கும் பொருந்தும். இன்னும் சொல்லப்போனால் இதற்காக தான் அல்லாஹ் படைப்பினங்களையே படைத்தான். இதே அர்த்தம் உள்ள வசனம் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 20:2-5 வரைக்கும், உபாகமம் 6:4 பதியப்பட்டிருக்கு. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கின்றவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இதுதான் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் பதியப்பட்டுள்ள 2 வசனங்கள். குர்ஆனுடைய இந்த வசனங்கள் படி இறை வழிபாடும் மக்கள் தொண்டுதான். இறை வழிபாடுதான் ஒரு மனிதனின் கடமைகளில் மிக உயர்ந்தது, மிகவும் மகத்துவமானது. இணை துணையற்ற அல்லாஹ்வை மட்டுமே வழிபட வேண்டும் என்பது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையாகும். இதற்கு பிறகுதான் படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் வருகின்றன. படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானதும் ஏற்றமானதும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையே ஆகும். அதனால தான் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் இணைத்து கூறுகின்றான். அதே போல் 31:14 எனக்கும் உன் பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும், ஏனெனில் என்னிடமே திரும்பி வர வேண்டியுள்ளது அப்படின்னு இறைவன் பதிவு செஞ்சிருக்கான். அதே போல் 17:23 என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கலாகாது, பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உம்முடைய இறைவன் கட்டளையிட்டுள்ளான் அப்படின்னும், இங்கே உறவினர்களுக்கும் ஏழை எளிய வழிபோக்கர்களுக்கும் அவரவரின் உரிமைகளை வழங்கிவிடுங்கள் அப்படின்னு 17:26 அல்லாஹ் பதிவு செஞ்சுருக்கான். இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே, மிக சிறந்த நல்லறம் எது என்று கேட்டேன். அதற்கு தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள். அடுத்தது எது என கேட்டேன். பெற்றோருக்கு நன்மை புரிதல் என்றார்கள். அடுத்து எது என்று கேட்டேன். அல்லாஹ்வின் வழியில் அறப்போர் புரிதல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி தமிழாக்கத்தில் ஹதீஸ் 527, 2752, 5970 மற்றும் 7534வது ஹதீஸாக, சஹீஹ் முஸ்லிமில் தமிழாக்கத்தில் 137வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு நபிமொழியில் ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, நான் யாருக்கு அதிகமாக நன்மை புரிய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு உம்முடைய தாய்க்கு என பதிலளித்தார்கள். அடுத்தது யாருக்கு என கேட்டார்கள். அப்போதும் உம்முடைய தாய்க்கு என்றே பதிலளித்தார்கள். அடுத்து யாருக்கு என கேட்டார். அப்போது உம்முடைய தந்தைக்கு என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு உமக்கு நெருக்கமான மற்றவர்களுக்கு என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி தமிழாக்கத்தில் ஹதீஸ் எண் 5971 பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அனாதைகள் என்பதை குறிக்க இந்த வசனத்தின் மூலமாக அல் யதாமா என்னும் சொல் இடம்பெற்றிருக்கு. இது எத்தீம் அப்படிங்கிற வார்த்தையுடைய பன்மையாகும். பொருளீற்றி தருகின்ற தந்தை யாருக்கு இல்லையோ அத்தகைய சிறுவர்களை தான் இந்த வார்த்தை குறிக்கும். அதே போல ஏழைகளை குறிக்க அல் மசாக்கின் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது மிஸ்கின் அப்படிங்கிற பொருளுடைய பன்மையாகும். இந்த சொல்லோட அர்த்தம் என்னன்னா, தமக்கும் தம் குடும்பத்தாருக்கும் செலவழிக்க எதுவும் இல்லாதவர்களை குறிக்கும். அடுத்ததாக இந்த வசனத்தில் நல்லதையே பேசுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மக்களிடம் நல்லதையே பேசுங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அவர்களிடம் இனிமையாக உரையாடுங்கள், மென்மையாக பழகுங்கள், நன்மையை ஏவவும் தக்க முறையில் தீமையை தடுப்பதும் கூட இதில் அடங்கும். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னா, நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், பொறுமையை மேற்கொள்ளல், அடுத்தவரின் தவறை மன்னித்தல்,
அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிடல், மக்களிடம் அழகிய முறையில் உரையாடுதல் ஆகிய அனைத்தும் அல்லாஹுக்குரிய இனிய உரையாடலில் அடங்கும். இவை அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரிய அழகிய குணங்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நற்செயல்களில் எதையும் நீ மலிவானதாக கருதிவிடாதே. பிறருக்கு உதவ உன்னிடம் எதுவுமில்லை என்றால் உன் சகோதரனை நீ முகமலர்ச்சியோடு சந்திப்பாயாக. அதுவும் நீ செய்கின்ற உதவிதான். இந்த ஹதீஸ் அபூதர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்க நூல் முஸ்னது அஹ்மதுல, சஹீஹ் முஸ்லிம், திர்மிதில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் மக்களுக்கு நன்மை புரிந்திடுங்கள் அப்படின்னு அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அதைத் தொடர்ந்து அவர்களிடம் மக்களிடம் நல்லதே பேசுங்கள் என்றும் கட்டளையிட்டான். இதன் மூலம் சொல்லாலும் செயலாலும் நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்னு இறைவன் உணர்த்துகின்றான். தன்னை வழிபடுவது குறித்தும் மக்களுக்கு நன்மை செய்வது குறித்தும் குறிப்பிட்ட அல்லாஹ் பின்னர் அவற்றில் மிக முக்கியமானதாக தொழுகையை பற்றியும் ஜகாத்தை பற்றியும் தனித்தனியாக குறிப்பிட்டு வலியுறுத்துகின்றான். அதையே தொழுகையை கடைபிடியுங்கள், ஜகாத் என்னும் கடமையான தர்மத்தை வழங்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததா இவை அனைத்தையும் அலட்சியப்படுத்தி விட்டனர் என்றும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அதாவது அந்த யூதர்கள் இவை அனைத்தையும் தம் முதுகுக்கு பின்னர் விட்டுவிட்டனர். அவற்றை பற்றி நன்கு தெரிந்து கொண்ட பிறகும் கூட அவர்களில் சொற்பமானவர்களை தவிர மற்ற அனைவரும் அவற்றை திட்டமிட்டு புறக்கணித்தனர். இந்த வசனத்தில் யூதர்களுக்கு உத்தரவிட்டது போலவே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய சமுதாயத்தான நம்மளுக்கும் அல்லாஹ் இந்த மாதிரி கட்டளையிடுறான். அந்த வசனம் 4வது அத்தியாயம் 36வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வை வழிபடுங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். பெற்றோர், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், உறவினர்களான அண்டை வீட்டார், உறவினர் அல்லாத அண்டை வீட்டார், பயணத்தோழர், வழிப்போக்கர்கள் மற்றும் உங்கள் அடிமைகள் ஆகிய அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள். மேலும் ஒரு வசனத்தோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.